ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அஸ்வினி பாப்பாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்றைக்கி கல்யாண நாள். அதனால் வடபழனி கோவிலுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள், அவங்க எல்லாம் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சரி வெளியே வந்தோடனே ஃபோட்டோ எடுத்துட்டோம். நாங்கள் சரி நில்லு பக்கத்துலன்னு சொன்னோம். அவங்க பாப்பாவை தூக்கி நிற்க சொன்னோம். பக்கத்தில் நின்னா ஃபோட்டோவும் எடுத்துட்டோம். நாங்கள் இப்போ வடபழனி கோவிலுக்கு போகிறோம் அர்ச்சனை பண்ணதுக்கு. சாமி கும்பிட்டு சரி கிளம்பிட்டோம் ஆட்டோவில். பாருங்கள், நாங்கள் வடபழனி கோவிலுக்கு போயின்னு இருக்கோம். இன்றைக்கி அப்படியே பெச நகர்லாம் போகலான்னு பிளான் போட்டோம். ஆனால் வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க. அதனால் எங்களால் பெச நகர் போகல. சரி வடபழனி கோவிலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வடபழனி கோவிலுக்கு போயின்னு இருக்கோம். ஆட்டோவில் போயின்னு இருக்கோம். நானும் அவங்க அப்பா அம்மா எல்லோரும் போனோம். கோவிலுக்கும் வந்துட்டா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கெஸ்ட்டெல்லாம் வருவோம். முன்னாடியே பார்த்தா கேட்டு சாத்தி இருந்துச்சு. ஃப்ரண்ட்டு வடபழனி கோவிலில் கேட்டு சாத்திட்டாங்க. பேக் சைடில் வந்தோம். சரி அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டோம். எல்லாம் ஃபேமிலிக்கே பண்ணோம். அவங்க பேர்லேயே பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அர்ச்சனை தட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பணமும் மொத்தமாக அங்கே தான் ரொம்பி இருக்குது, நிறைஞ்சிருக்கு. சரின்னு சாமி கும்பிட்டப்புறம் சும்மா இருப்போம், பிரசாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்கிட்டோம். கவி பாப்பாவும் வாங்கி சாப்பிட்டா. அர்ஷினி பாப்பாவும் சரி கிளம்பலாம், எல்லாம் கெஸ்ட்டு வந்திருக்காங்களே சமைக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போனோம். பார்த்திங்கன்னா வெளியே ஃபோட்டோ பிடிக்கும் போது நாய் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நாய் தொல்லை தாங்க முடியல. பயந்துட்டோம் கொஞ்ச நேரத்தில். நாங்கள் இருந்தாலும் டக்குன்னு போயிடுச்சு நாய். அதனால் பயம் இல்லாத சரி பாப்பா நிற்க வச்சு சரின்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சாமியோட ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா பாப்பா சொப்பு கேட்டால் சொப்பு அந்த மீன் பிடிக்கிறதும் அப்புறம் ஃபோன் இதுவும் வாங்கி கொடுத்தோம் பாப்பாவுக்கு. ஒரே கச்சன்னு ஆகிட்டா. வரும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்தால் இப்போ பார்த்திங்களா கச்சன்னு ஆகிடுச்சு. அழுவ ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ட்ரெஸ்ஸை கழட்டுங்க, இந்த நெத்தி சுட்டியெல்லாம் கழட்டுங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. சரி கழட்டுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆட்டோலேயே டிராஃபிக்கில் சிக்னல் போட்டாங்க. வெயிட் பண்ணோம். வேர்த்து ஊற்றிச்சு அவளுக்கு. கவி பாப்பா பார்த்தீங்கன்னா என்னவோ சொல்லியிருந்தா எங்களுக்கு புரியல. ஆனால் அவள் ஏதோ சொன்னால் எங்களுக்கு புரியல சரியா. அவள் பாட்டுன்னு பேசின்னு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு சரி போகலாமான்னு ஐஸ்கிரீம் கேட்டாங்க. சரி வாங்கி தரோன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் அஸ்வினி பாப்பா பேச ஆரம்பிச்சிட்டா. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லினே இருந்தான். போகிறதெல்லாம் கேட்டுனே வந்தா. எனக்கு இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்க. ஒரு சிரிப்பு தாங்க முடியல அந்த அம்மாவால். சரி வாங்கி தரோன்னு சொல்லிட்டு ஸ்டெயிலாக உட்காந்துட்டா. நாங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், ஒரே ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு போயிட்டா. பாருங்கள், அப்புறம் போட மறந்துட்டேன். அந்த குளத்துல சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நாங்கள் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் பாருங்கள், ஒரே சிரிப்பு தாங்கலை அந்த அம்மாவுக்கு. பாருங்கள், சந்தோஷமாகிட்டாங்க அந்த அம்மாவுக்கு. எல்லாமே அந்த அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். திருப்தி ஆகிடுச்சு. அவங்க கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க வீட்டில். அதனால் சமைக்கணும் நாங்கள் போயிட்டு மெயினாக. சரி கறியெல்லாம் வாங்கிட்டு போய் பிரியாணி செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.